அருணாச்சல பிரதேசத்தை இந்திய பிராந்தியமாக அங்கீகரித்துள்ள அமெரிக்கா எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அப்பால் நடக்கும் எந்த ஒரு அத்துமீறலையும் எதிர்ப்பதாக தெரிவித்துள்ளது. சமீபத்தில் பிரதமர் மோடி அருணாச்சலுக்கு சென்றதைத் தொடர்ந்து அப்பகுதி மீது சீனா மீண்டும் உரிமை கோரியிருக்கும் நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்காவின் இணை செய்தி தொடர்பாளர் வேதாந்த் பட்டேல், அருணாச்சல பிரதேசத்தை இந்தியாவின் ஒரு பகுதியாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம். அப்பிராந்தியத்தின் மீது உரிமை கோரும் நடவடிக்கையாக எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகே நடைபெறும் ஆக்கிரமிப்பு, இராணுவம், பொதுமக்கள் ஊடுருவல் போன்ற முன்னெடுப்புகளையும் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். கடந்த வாரத்தின் தொடக்கத்தில் சீன இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் சீனியஸ் கலோல் ஜாங்ஜியோங் இசாங்கின் தெற்கு பகுதி சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் இந்தியா அந்த பகுதியை அருணாச்சல பிரதேசம் என்று அழைப்பதை சீனா விரும்பவில்லை, கடுமையாக எதிர்க்கிறது என்று தெரிவித்திருந்தார். அருணாச்சல் பகுதிக்கு ஜங்னன் என்று பெயரிட்டுள்ள சீனா தனது கூட்டினை முன்னிலைப்படுத்த அருணாச்சல பிரதேசத்துக்கு செல்லும் இந்திய தலைவர்களின் வருகைக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. முன்னதாக மார்ச் 9ஆம் தேதி அருணாச்சல பிரதேசத்தில் கட்டப்பட்டுள்ள 13,000 அடி நீள சேலா சுரங்கப்பாதையை பிரதமர் மோடி திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பிராந்திய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் கட்டப்பட்டுள்ள இந்த சுரங்கப்பாதை அனைத்து காலநிலைகளிலும் இணைப்பு வசதியை தருவதுடன் இராணுவ துருப்புக்கள் விரைவாக அங்கு செல்ல உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அருணாச்சல பிரதேசத்தின் மீது உரிமை கோரும் சீனாவின் நடவடிக்கையை பல முறை நிராகரித்துள்ள இந்தியா, அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் வலியுறுத்தி வருகிறது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் செவ்வாய்க்கிழமை கூறுகையில், அருணாச்சல பிரதேசத்தின் மீது உரிமை கோரும் சீனாவின் அறிக்கை மிகவும் அபத்தமானது. அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் பகுதியாக இருந்தது, இருக்கிறது, இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறது.